பேச போறேன். அதுக்கு முன்னாடி என்னை பத்தி நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். ஓகே, என்னோட பேரு புனிஷா நடராஜன். ஓகே, எனக்கு இந்த அருமையான பிசினஸ் வாய்ப்பு கொடுத்தது வந்து என்னோட ஸ்பான்சர் திலகம், சில்வர் ப்ரொடியூசர் மாலாதாரன், பிளாட்டினம் வாணிஸ் மாதவன், ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் சூர்யா ராதாகிருஷ்ணன், ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் கார்த்தியானி ஆவுடை, ஃபவுண்டர்ஸ் எமரல் கார்த்திக் விஜி, ஃபவுண்டர்ஸ் எமரல் தாத்தா பாட்டி சின்னையா ராஜமா மற்றும் டபுள் டைமண்ட் வனிதா மரணனுக்கு சிறந்த பாராட்டு. இன்னைக்கு 37 பேர் இந்த ஜூம்ல இருக்கோம். ஸோ வந்திருக்க எல்லாத்துக்குமே பெரிய பாராட்டு. பிகாஸ் ஏதோ ஒரு நாலேஜ் வந்து கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? ஸோ அதுக்கு பெரிய பாராட்டு. பிஃபோர் தட் நான் வந்து என்னோட ஸ்லைட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, உங்க எல்லாத்துக்கும் என்னோட ஸ்லைட்ஸ் தெரியுதா? ஸோ ஸ்லைட்ஸ் தெரியுதுன்னா ஒரு 2 போட்டுருங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்டிப்பா பேன் புக் எல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்களா? பிகாஸ் இன்னைக்கு நான் வந்து நம்மளோட மெட்ரஸ் பத்தி பேச போறேன். ஸோ மெட்ரஸ்ல வந்து தேங்க்யூ சோ மச் டைமர். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட மெட்ரஸ் பத்தி தான் பேச போறோம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. நம்மளா வந்து மெட்ரஸ் தானே, அதுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிக் இருக்குமான்னு நினைப்பீங்க. பட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஜாட் டவுன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஆக்சுவலா பாத்துக்கிட்டீங்கன்னா எம்வேல நம்ம கிட்ட வந்து 2 விதமான மெட்ரஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட ட்ரீம் லேண்ட் வெல்னஸ் மெட்ரஸ், இன்னொன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட ட்ரீம் லேண்ட் சானிட்டரி லக்ஸ் மெட்ரஸ். ஓகேவா? ஆக்சுவலா இந்த லக்ஸ் மெட்ரஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நியூலி லான்ச். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்சஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட வெல்னஸ் மேட்ரஸ் வந்து பாத்துப்போம். ஓகேவா? ஓகே, வாய் மேட்ரஸ் M6 சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு ஹெல்த்தியான பாடி இருக்கணும்னா எப்படி ஒரு டயட் நம்மளுக்கு முக்கியம், எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் முக்கியமோ, அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் அண்ட் குவாலிட்டி ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆல் த ஹியூமன் பீங்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல தூக்கம் இல்லைன்னா நிறைய டிசீஸ் வரும். ஓகே, என்ன டிசீஸ் வருதோ தூக்கம் பத்தாது கூட இன்னொரு காரணம். ஓகே, சோ அதனாலே நம்மளோட எம்வே வந்து நம்மளுக்கு வந்து இந்த வெல்னஸ் மெட்ரஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரியர் ஸ்பைனல், ஓகே, ஸ்பைனல் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ நம்மளோட பாடிக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தா சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு இந்த மெட்ரஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா இந்த மெட்ரஸ் வந்து அவங்க உருவாக்கி அவங்க வந்து டெஸ்ட் பண்ணும்போது இட்ஸ் ஆல்ரெடி ப்ரூவன் 84.9% வந்து மலேசியன் வந்து இஸ் இம்ப்ரெசிவ். பிகாஸ் ஏன்னா வெரி வெரி சூட்டபிள் ஃபார் பேக் பெயின், பேக் பெயின் பீப்புளுக்கு. அண்ட் இந்த ரிசர்ச் வந்து கண்டக்டட் பை டெய்லர் நைன்சன் அண்ட் மலேசியன் 84.9% மலேசியன் வந்து ப்ரீஃபர் மீராகாலிக் ஸ்ப்ரிங். ஓகே, மெத்தல வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். ஓகே, எந்த எக்ஸ்பிரண்ட் நிறைய எக்ஸ்பிரண்ட் மெட்ரஸ் இருக்கு ஸ்ப்ரிங் வச்சு செய்வாங்க. பட் வாட் இஸ் வெரி ஸ்பெஷல் அபவுட் திஸ் மீராகாலிக் ஸ்ப்ரிங்? ஓகேவா, நம்ம பார்ப்போம். ஓகே, இது வந்து ஒரு ரிசர்ச். இந்த ரிசர்ச் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ 84.9% ஆஃப் மலேசியன் வந்து ஏன் மீராகாலிக் சிஸ்டம் இருக்கிற ஸ்ப்ரிங்கை வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபீமர் பாடி சப்போர்ட். ஏன் வந்து நம்ம பாடி வந்து ஃபர்மா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன், ஒரு ஸ்ட்ராங் பாடிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுக்கு நம்ம பாடி சப்போர்ட் பண்றதுக்கு வந்து இந்த மீராகாலிக் சிஸ்டம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பை 88.7% வந்து இட்ஸ் ப்ரூவன். அதர் தன் தட் லெஸ் பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ். ஏன்னு சொல்றோம்னா இப்போ நார்மலா நம்ம ஒரு மெட்ரஸ்ல படுப்போம், நம்ம நல்லா தூங்கும் போது என்ன ஆகும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தூங்கிடுவோம். பக்கத்துல இருக்கிறவங்க வந்து படுக்கும் போது சும்மா பிகாஸ் படுக்கும் போது நம்மளோட இப்ப எக்ஸ்பிளைன் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து படுக்கும் போது அந்த மெத்த அப்படியே ரொம்ப அமுங்கும். ஸோ அப்படி இப்ப இன்கேஸ் நம்ம ஒரு லைட் ஸ்லீப்பரா இருக்கும், சின்ன சின்ன சவுண்டு கேட்கும் போது சின்ன சின்ன நம்மளுக்கு மூவ்மெண்ட் தெரியுமோ டக்குன்னு இன்ஸ்டோட நம்மளோட ஸ்லீப் வந்து டிஸ்டர்பன்ஸா ஆயிரும். பட் நம்மளோட மெட்ரஸ்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகேவா? அண்ட் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அ பேக். நம்ம பேக்குக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேவா? நம்ம படுத்து சாஞ்சு தூங்கும் போது நம்மளோட ஸ்பைனல் நம்மளோட பேக் எல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் ஓவராலா பாத்துக்கிட்டீங்கன்னா ஓவரால் பெஸ்ட் அதுலதான் வந்து 84.9% சொல்றாங்க. ஓகே, வாட் இட் டஸ் மீன் பை மிராகாலிக்? மிராகாலிக்னா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மிராகாலிக் வந்து ஒரு
மெட்ரஸ்க்கு வந்து நம்ம வந்து பாய்ப்போம். ஏன்னா அது வந்து நம்மளோட மெட்ரஸ் வந்து நல்லா ஃபேர்மான நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நம்ம பாய்ப்போம். அண்ட் அது வந்து ஒரு ஓப்பன் காயில் ஸ்ப்ரிங் சிஸ்டம். அதுதான் வந்து நம்ம வந்து மிரா காயில் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டம் நம்ம மெட்ரஸ்க்கு பாய்க்கும் போது என்ன ஆகும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் லோ மெயின்டெனன்ஸ் கூட. அடிக்கடி வந்து மெட்ரஸ் வந்து நம்ம மாத்த தேவையில்ல. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, லெட்ஸ் சே வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரண்ட் மெட்ரஸ் நம்ம வந்து வாங்குறோம். பட் என்ன ஆகும்னா, ஒரு 1 இயர் விதின் ஒரு 1 இயர் இல்ல சர்டன் மந்த்ஸ்க்குள்ள வந்து வீணாயிரும். ஸோ வீணாயிருச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன செய்வோம், மாத்தணும். ஸோ இனிமேல் அடிக்கடி வந்து லைக் ஒரு 1 இயர் ஒரு 2 இயர்ஸ் வந்து அடிக்கடி நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? பட் ஒரு குவாலிட்டியான ஒரு பிராண்டடான ஒரு மெட்ரஸ் பாய்க்கும் போது ஒரு ஒரு லைஃப் லாங் வந்து வி கேன் யூஸ் இட். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து ஏன் வந்து நம்மளுக்கு வந்து 8 டிஃபரன்சஸ் ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளோட மெட்ரஸ்ல இருக்கு. மத்த டிபிக்கல் ஓகே அவுட் சைட் எக்ஸ்பிரன்ல டிபிக்கல் மெட்ரஸ் மாதிரி இல்லாம ஏன் வந்து நம்மளுக்கு 8 டிஃபரன்சஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சூப்பரியர் ஏஜ் சப்போர்ட். ஓகே ஏஜ்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெட்னு இருக்கும்போது 4 சைடு இருக்கா இல்லையா? ஸோ அதுல வந்து அந்த கடைசி அந்த ஏஜ் அந்த கார்னர்லாம் இருக்கு இல்லையா? ஸோ வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இப்போ சில இதுல நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மெட்ரஸ் எல்லாம் வந்து அந்த நாலா பக்கமும் வந்து ஒண்ணு கூரா இருக்கும், இல்லைன்னா வந்து நாளாக ரொம்ப அமுங்கி போயிடும். அதுல இருந்து ஸ்பான்ஸ் எல்லாம் வெளியாகும். ஸோ அந்த அந்த இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே உள்ள நாளாக அப்படியே அமுங்கி ஒரு சப்போர்ட் இல்லாம போயிடும். பட் நம்மளோட மெட்ரஸ் வந்து அப்படிலாம் இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த எவ்ரி கார்னர் அண்ட் ஏஜ் ஆஃப் த மெட்ரஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகே அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளோட வெல்னஸ் மெட்ரஸ்ல வந்து நடு சென்டர் ஜோன்ல வந்து இந்த காயில் ஓகே இந்த மிரா காயில் இருக்குல்ல, அது வந்து நடு ஜோன்ல வந்து அவங்க பாய்ச்சிருக்காங்க. ஓகேவா? அண்ட் சொன்ன மாதிரி ஃபர்மோ பாடி சப்போர்ட் அண்ட் இன்னொன்னு வந்து ஃபுல்லி ஹிட் டெம்பர்ட் ஃபார் சூப்பர் ஸ்ட்ரென்த். ஓகே அண்ட் மினிமல் பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ். ஓகே அது மட்டும் இல்லாம டபுள் சைடட் ஃபார் லாங் லைஃப். ஸோ நம்மளோட பெட் வந்து டபுள் சைடட். ஸோ ரொம்ப நாள் தகான் பண்றதுக்கு வந்து அதுவும் கூட இருக்கு. ஓகேவா? அண்ட் எக்ஸலண்ட் கம்ஃபர்ட் வித் நோ லம்பினஸ். லம்பினஸ்னா பழைய மத்தியா ஆயிடுச்சுன்னா ரொம்ப அமுங்கலா இருக்கும். ஸோ அப்படியே ரொம்ப லம்பினஸா இருக்கும், ஸ்ட்ராங்கா இல்லாம. பட் நம்ம பெட் அப்படி இல்லை. ஈவன் தோ எவ்வேயோட பெட் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஹவு ஸ்ட்ராங் ஹவு குவாலிட்டி இட் இஸ். ஓகே அண்ட் சேஃப் அண்ட் வேல்யூபிள். ஓகே அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட வெல்னஸ் மெட்ரஸ்ல வந்து இந்த ஃப்ரெஷ் குவாட்லாக் டெக்னாலஜி பார்த்துருக்காங்க. வாட்னா ஃப்ரெஷ் குவாட்லாக்னா என்ன அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வந்து நம்மளோட மெட்ரஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அந்த ஃபேப்ரிக் வந்து பாக்டீரியா அண்ட் ஃபங்கல் அட்டாக்ல இருந்து வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த ஃப்ரெஷ் குவாட்லாக் டெக்னாலஜி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்னன்னு. ஓகே இதுதான் வந்து அது. ஓகே குவாட்லாக் டெக்னாலஜி ஃப்ரம் பயோசைன்ஸ் ஆஸ்திரேலியா. இதோட மெயின் திங் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஆன்டி மைக்ரோபயோல். மைக்ரோபயோல்னா வந்து இந்த குட்டி குட்டி டைனி மைக்ரோ ஆர்கனிசம் இருக்கும்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த மைக்ரோ ஆர்கனிசம்லாம் வந்து அது வந்து வராம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆன்டி ஃபங்கல். ஸோ வந்து பெட் வந்து ரொம்ப நாளா ஆயிடுச்சுன்னா அதுல வந்து நிறைய தூசி இதெல்லாம் படும் போது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஃபங்கல்ஸ் எல்லாம் உருவாகும். அண்ட் ஆன்டி டஸ்ட் கூட. பிகாஸ் நம்ம வீட்ல நம்ம எவ்வளவுதான் கிளீன் பண்ணாலும் அங்கங்க டஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட் அந்த ஃபங்கல் அந்த மைக்ரோபயோல்லாம் வந்து அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து இந்த டெக்னாலஜி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் வந்து லிக்விட் ரெப்லன்சி ஸ்டெயின் சாயில் ரிலீஸ் வித் அக்ரோமா ஃப்ரம் ஜெர்மனி. ஓகே வை ஓகே இப்போ கண்டிப்பா பெட் இருக்கு. ஸோ பெட் இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டெயின் படும். மேபி நிறைய ஸ்டெயின், ஒரு தண்ணியா காஃபியா இல்ல நம்ம வீட்டுல லைக் பேபிஸ் எல்லாம் இருந்தா கூட லைக் அதுல யூரின் பாஸ் பண்ணா இதெல்லாம் போயிடுச்சுன்னா எப்படி நம்ம கிளீன் பண்ணுவோம்? இதே வந்து எக்ஸ்பிரனா இருந்தா டக்குன்னு உள்ள வந்து அப்சார்ப் ஆயிரும். ஓகே லெட்ஸ் யாருமே அப்சார்ப் ஆயிடுச்சுன்னா அது கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும். இன்னொன்னு அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்மெல்லியா இருக்கும். பட் நம்மளோட வந்து ஹெக்ரோமா ஃப்ரம்
ஜெர்மனி இந்த ஒரு விஷயம் வந்து பார்க்கும் போது என்ன ஆகும்னா நம்மளோட மெட்ரஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஃப்ரம் liquid and stain. Okay, invisible protective film while being breathable like regular fabric. Regular fabric மேல breathable இருக்கும், பட் இருந்தாலும் உள்ள அப்படியே ஆழமா போய் ரொம்ப உள்ள வரைக்கும் போயிடாது. நீங்க ஏதாவது ஸ்டெயின் தண்ணி நீங்க பட்டா கூட அப்படியே மேலாப்புலதான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஈஸி டு கிளீன். ஸோ நீங்க வந்து அந்த பிக்சர்ஸ்ல வந்து யூ கேன் சி வித் ட்ரீட்மெண்ட் அது பாருங்க மேல அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? பட் விதவுட் திஸ் ட்ரீட்மெண்ட் லைக் நார்மல் மேட்ரஸ் இட் இஸ் ஈஸிபிள் டு அப்சார்ப். ஓகேவா? ஓகே, சோ இங்க அதுதான் வந்து அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தண்ணியா இருக்கட்டும், ஆயிலா இருக்கட்டும், ஆல்கஹாலா இருக்கட்டும், வெரைட்டிஸ் ஆஃப் அதர் லிக்விட் கேன் பி ரிப்ளன்ட் பை this treatment. ஓகேவா? so it preserves the pores of the yarn to remain breathable. ஓகேவா? so அந்த pores-ல வந்து நார்மல் பெட்மே லைக் breathable-ஆ தான் இருக்கும். ஓகேவா? பட் இருந்தாலும் இட்ஸ் ஈஸி ஃபார் ஸ்டெயின் ஆர் சாயில் ரிமூவல். ஸோ வந்து இது வந்து இந்த மெட்ரஸ் வந்து கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. அண்ட் ஆல்சோ அது வந்து ஆஃப்டர் நீங்க வந்து கிளீன் பண்ண தொடச்சி எடுத்தோன்னே அது வந்து ஹேஸ் அ நியூவா ஃப்ரெஷ்ஷா தான் வந்து இருக்கும். ஓகேவா? அதுல எந்த ஒரு கரையோ எதுவுமே வந்து இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே மெட்ரஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கீழே அந்த ஸ்ப்ரிங் இருக்கா இல்லையா, அந்த மிராபாலிக் ஸ்ப்ரிங் சிஸ்டம் அண்ட் ஸ்டேபிளைசர். இந்த ஸ்ப்ரிங் வந்து நீங்க பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்ப்ரிங்கா இருக்குன்னு. ஓகே, கம்பேர்ட் டு எக்ஸ் பிராண்டோட பார்க்கும்போது அது வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியல. ஸோ அந்த நம்ம இந்த ஸ்ப்ரிங் பார்க்கும்போது தெரியுது ஹவு ஸ்ட்ராங் இட் இஸ். ஓகே, அண்ட் இது வந்து டபுள் லேயர் நேச்சுரல் ரப்பரைசர் ஃபார்ம் பாட். நம்ம வந்து தேங்காய் மட்டைன்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு வந்து செஞ்சிருக்காங்க. யூ கேன் சி ஸ்ப்ரிங்க்கு மேல வந்து அவங்க வந்து அந்த பாட் இருக்கு, அதுக்கு மேலதான் வந்து வி ஹேவ் அந்த ஃபோம் அண்ட் நம்மளோட மெட்ரஸ் செய்யறாங்க. ஸோ எவ்வளவு குவாலிட்டியா நமக்கு வந்து செஞ்சிருக்காங்க. வெறும் வந்து ஒரு மெட்ரஸ் தானே அப்படின்னு இல்லாம அவ்வளவு நல்லா செஞ்சிருக்காங்க. அண்ட் இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த டாப் பேனல் நைட் இருக்குல்ல, இந்த ஃபேப்ரிக் இந்த மேல இந்த ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த ஃபேப்ரிக் தான் என்னத்துல செஞ்சிருக்காங்கன்னா ஆன்டி மைக்ரோபயல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி டஸ்ட் மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அதுல அந்த ஃபேப்ரிக் வந்து அந்த ஒரு இதுலதான் வந்து செஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே, சோ ஆன்டி டஸ்ட் நியூட்ரலைசர் பேட் ஆர்டர் லிக்விட் ஸ்டெயின் ட்ரைப்பர். ஸோ 3 லேயர்ஸ் குவயட் ஃபார்ம்ல வந்து இதை வந்து செஞ்சிருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓகே, ஆக்சுவலி இதுல இன்னொன்னு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கவுண்டராக்ட் மோல்டு வித் நியூட்ரலைசர் ட்ரீட்மெண்ட். என்ன நியூட்ரலைசர் ட்ரீட்மெண்ட்? பை சென்ட் நெதர்லாண்ட். ஓகே, யூஸ்வலா நம்ம அதை சொன்னமே நம்ம வீட்டுல வந்து மேபி சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், இனிமே வந்து பெட்டுல வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டாங்க, இல்ல மேபி வயசானவங்களே வந்து பெட்டுல படுத்திருக்காங்க, யூரின் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அது அந்த மெத்தைக்குள்ள போயிடுச்சுன்னா ரொம்ப வந்து ஒருமே பேட் ஆர்டர் வருமா இல்லையா? பட் நம்மளோட வெல்னஸ் என்னன்னா இந்த பைஸ் அண்ட் நியூட்ரலைசர் வந்து சேர்த்திருக்காங்க. why? it is effective way to combat bad odor. so அந்த பேட் ஆர்டர் அந்த மெட்ரஸ்ல இருந்து இல்லாம இருக்கிறதுக்கு வந்து இது வந்து சேர்த்திருக்காங்க. ஓகேவா? so first truly active medular utilizes the solely reacts with immobilizes specific matter molecule. Okay, so this means நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அன்பிளசன்டான ஆர்டர் வந்து இருக்காது. பிகாஸ் இந்த நியூட்ரலைஸ் சேர்த்திருக்காங்களா, ஸோ வந்து அதுக்கு பதிலா அந்த அந்த வாடிகளா இல்லாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பிளசன்ட் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ நம்மளோட மெட்ரஸ் வெல்னஸ் மெட்ரஸ் வந்து நம்மளுக்கு 3 சைசஸ் இருக்கா இல்லையா? நம்மளுக்கு சிங்கிள் இருக்கு, குவீன் இருக்கு, கிங் இருக்கு. அண்ட் அதோட சைஸ் அண்ட் டைமென்ஷன் கூட வந்து அதுக்கு ஏற்ற டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் அதோட வெயிட் கூட டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே ஓகே, சோ இந்த மெட்ரஸ் கூட இந்த மாசம் நம்மளோட ப்ரொமோஷன்ல இருக்கா இல்லையா? சோ இப்போ வந்து நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாசம் வந்து லைக் நம்மளுக்கு வந்து 4 months இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் இருக்கு. அண்ட் டோட்டல் ப்ரைசஸ் கூட ஈச் சிங்கிள் குவீன் கிங்க்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வெல்னஸ் ஹெட் பாட் கூட இருக்கு.
ஸோ வெல்னஸ் மெட்ரஸ் முடிச்சாச்சு. அடுத்தது நம்மளோட ட்ரீம் லைன் லக்ஸ் சானிட்டரி மேட்ரஸ் தான். ஓகே வாய் ஓகே யூஸ்வலா நம்மளோட எம்ஏ வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து புதுசா லான்ச் பண்றாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் வந்து கூட வந்து செய்திருப்பாங்க. கண்டிப்பா வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்னும் அதிகமா வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் வந்து ஹென்ஹான்ஸா நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அதே மாதிரி இந்த மேட்ரஸ்ல கூட நம்மளுக்கு நிறைய விஷயம் ஆட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் கொடுக்கும்போது அது வந்து மச் மோர் பெட்டரா இருக்கணும். ஓகே கம் ஆன் லெட்ஸ் see வாட் இஸ் நம்மளோட இந்த சானிட்டரி மேட்ரஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு. ஓகே அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்பின்னர் பேக் நம்மளோட டு ப்ரொவைட் ஆப்டிமம் பேக் ஹெட் டு இம்ப்ரூவ் வெல் பீயிங். ஓகே அது கொடுத்துட்டாங்க. அண்ட் இதுல என்னதான் சேர்த்துருக்காங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி மிராகாலிக் ஸ்ப்ரிங் சிஸ்டம் இருக்கு. பட் இருந்தாலும் ஆப்டிமல் ஸ்லீப்க்கு வந்து சர்ஃபேஸ் இருக்குல்ல அந்த சர்ஃபேஸ்ல 4-in-1 ஸ்மார்ட் ஃபேப்ரிக் ஆட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாப்போமா? வாட் ஆர் த 4-in-1 ஸ்மார்ட் ஃபேப்ரிக்? ஓகே ஆக்சுவலா வந்து இந்த மிராகாலிக் ஸ்ப்ரிங் சிஸ்டம் இருக்குல்ல இது வந்து ஃபீச்சர் செய்யும் போதே இந்த ட்ரீம் லைன் வந்து 13 inch. ஓகே 13 inch. So and it's also tested and proven by back experts. Okay so the Miracolic system நான் முதல்ல சொல்லிட்டேன் is designed to provide superior support to care of our spine health. ஓகே நம்ம சொல்லியிருந்தோம் 4-in-1 ஸ்மார்ட் ஃபேப்ரிக். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலா அப்படின்னா என்ன? பிகாஸ் மெட்ரஸ்னா தெரியும், மெட்ரஸ்னா போய் தூங்கணும். பட் இதுல வந்து இவ்வளவு கான்சன்ட் பண்ணி இந்த பெட்ல வந்து 4-in-1 ஃபேப்ரிக்லாம் வந்து இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு எஸ் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து இட்ஸ் பவர்ட் பை அடாப்டிவ் ஹைக்யூ சுவிட்சர்லாந்து. இது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த ஃபேப்ரிக் வந்து என்ன இருக்குன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து ட்ரீட்மெண்ட். ஸோ இட் கேன் சேஞ்ச் பேசிவ்லியா வந்து டெக்ஸ்டைல் டு டெக்ஸ்டைல் வந்து அது சேஞ்ச் பண்ணும். எப்படின்னா ரெஸ்பாண்ட் டு அவர் பாடி டு த டெம்பரேச்சர். நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் டைனமிக்கலியா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நம்மளோட பாடி வந்து ரொம்ப ஹாட்டா ஸ்வெட்டியா இருக்கு. இப்ப பெட்ல படுக்கும்போது நம்ம பாடி வந்து ரொம்ப சூடா ரொம்ப வேர்வையா இருக்கு. சோ அப்ப என்ன செய்யணும்? அந்த ஃபேப்ரிக் கூலிங் ஃபங்க்ஷன் ஆக்டிவேட்டட் ஆகும். ஓகே சோ இந்த கூலிங் ஃபங்க்ஷன் ஆக்டிவேட்டட் ஆகணும்னா ஒன்ஸ் நம்ம பாடி வந்து கம்ப்ளீட்டா கூலிங் ஆகணும்னா அது டீஆக்டிவேட்டட் ஆகிடும். இஸ் டு என்ஷூர் நம்மளோட பாடி வந்து ஆப்டிமலா கம்ஃபர்டபுளா பெர்ஃபார்மன்ஸா இருக்கணும்னு. ஸோ இட்ஸ் சோ கிரேட். ஸோ ஒரு மெட்ரஸ்ல இப்படிலாம் செய்ய முடியுமா? இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பெட்னா தூங்குறோட இடம். பட் இருந்தாலும் நம்ம எம்ஏ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா லைக் எப்படி பாடி வந்து ஸ்வெட்டியா இருக்கும், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பாய்க்கும் போது அது வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கு எய்த்தாப்புல வந்து இட் வில் ரெஸ்பாண்ட். ஓகே ஒன்னு பார்த்தாச்சு. இன்னொன்னு அடுத்தது செகண்ட் ஒன் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹண்டி ப்ரெஸ். ஓகே இப்ப நிறைய பேர் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஓகே ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஓகே லைஃப் ஸ்ட்ரெஸ், இனிமே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ்னாலே தூங்க முடியாது. வாய் ஆன்டி ஸ்ட்ரெஸ் வந்து இந்த ஃபேப்ரிக்ல சேர்த்துருக்காங்கன்னா ஓகே டிட் யூ நோ நம்மளோட ஸ்லீப்பிங் பாடி கேன் ஈஸிலி கேன் ஜெனரேட் 25,000 to 30,000 வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஜெனரேட் பண்ணுமா? எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நம்மனால வந்து நம்ம ஆல் த டே நம்ம வந்து முழிச்சிருப்போம். ஏன் முழிச்சிருக்கோம்னா நம்மளோட பாடியில இருக்கிற ஒரு ஹார்மோன் கார்டிசல் சொல்லுவோம். இது வந்து நம்மளோட கார்டிசல் லெவல் ரொம்ப ஹையா போத நம்மளுக்கு வந்து தூக்கம் வராது. ஸோ இதனால வந்து நமக்கு வந்து நிறைய ஒரு நம்ம பாடிக்கே வந்து ஒரு டிசீஸ் வரும். ஸோ இந்த இந்த ஃபேப்ரிக் வந்து என்ன செய்யும் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் கார்பன் இருக்கு. இட் கேன் கேப்சர்ஸ் அண்ட் ரிலீஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகே அது கேப்சர் பண்ணி எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் பண்ணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டினியூஸா வந்து அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஆகும். ஓகேவா? சோ இது என்ன பண்ணும்னா ஹெல்ப் டு ரிடியூஸ் வோல்டேஜ். அந்த வோல்டேஜ் ரிடியூஸ் பண்ணி டென்ஷன் லோவர் ஆக்கி நம்மளோட கார்டிசல் லெவலும் குறைச்சிரும். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம பாடி ரொம்ப ரிலாக்ஸ்டா நம்ம நல்லா டீப் ஸ்லீப். ஓகேவா? இதுதான் ஆன்டி ஸ்ட்ரெஸ்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அலர்ஜன் ஸ்லைடு. ஏன் அலர்ஜன் ஷீல்டு வந்து இவங்க வந்து இந்த ஃபேப்ரிக்ல சேர்த்திருக்காங்கன்னா, பிகாஸ் நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து ஒரு சம் பீப்புளுக்கு வந்து அலர்ஜன் இருக்கும். இப்ப ஒரு டஸ்ட் பட முடியாது, பேட்ஸ் டென்டர்னா வந்து பேட்ஸோட ஃபர்ரா இருக்கட்டும், பேட்ஸோட ஹேரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பட்டா ஒருமே ரேஷஸ்மே வரும், ஒரு மாதிரி ஸ்கின்லாம் ஒரு மாதிரி ஆயிருமா இல்லையா. சோ இந்த அலர்ஜன் ஷீல்டு வந்து அவங்க பாய்க்கும் போது என்ன ஆகும்னா, இட் கேன் இட் கேன் ப்ரொடெக்ட் ஃப்ரம் தட். எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து 100% ஃபியூச்சர்ட் பை பயோபேஸ் சிம்பாத்திக் டெக்னாலஜி. எப்படின்னா ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ இந்த ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் என்ன சரி பாத்தீங்கன்னா, யூஸ்வலா ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் நம்ம கட்க்கு கொடுப்போம் பிகாஸ் நம்மளோட கட் ஹெல்த் நல்லா இருக்கணும். பட் அதே மாதிரி நம்ம படுக்கிற மெட்ரஸ்ல வந்து இந்த ஒரு ஃபீச்சரிங் சேர்த்திருக்காங்க. வாய் டு ப்ரொடியூஸ் அலர்ஜன் ரிமூவிங். ஸோ வந்து இந்த அலர்ஜன் ரிமூவிங் வந்து என்சைம் வந்து இது ரிமூவ் பண்ணும்போது we can sleep till morning. ஸோ நடு சமயத்துல நம்மளுக்கு வந்து கையில ஒரு மாதிரி ரேஷஸ் இல்லாம பிகாஸ் ஆஃப் த டாஸ் இந்த மாதிரி அலர்ஜனா இல்லாம நல்ல ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திருக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி இச்சினஸ் இதெல்லாம் இல்லாம. ஓகே, and the fourth one is liquid repellent stain release. ஓகே, இது வந்து பவர்ட் பை ஹெர்கோரமா ஜெர்மனி. ஓகே, நம்ம வெல்னஸ்லயும் இருந்துச்சு. பட் இதுல எக்ஸ்ட்ரா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 3D ஸ்ட்ரக்சர் வந்து செஞ்சிருக்காங்க. எப்படின்னா திஸ் மேட்ரஸ் கம் வித் லோட்டஸ் ட்ரீட்டட் ஃபேப்ரிக். ஓகேவா. ஸோ அதனால வந்து இதுல வந்து மைக்ரோ ஸ்கோபிக் வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ 3D ஸ்ட்ரக்சர் அனிமல் வாட்டர் டு ரோல் ஆஃப் த மெட்ரஸ். ஓகே, இப்போ 3Dனா எப்படி, இப்போ உங்களோட மெட்டல பட்டுருச்சு, ஸோ அவங்க அப்படி இல்லாம அது ரோல் பண்ணும். ஓகே, roll to the mattress. So carry away dirt and stain while still allowing the fabric to be breathable. Okay, so apart from that, it is soft and feel makes bedtime super comfortable. Okay. Okay, so 8 reason to love the microcolic spring system. Okay, high continuous colic in center zone. மொத நம்ம வெல்னஸ்ல பார்த்த மாதிரி 8 reason வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா it's similar and firmer body support, safe and reliable, excellent comfortable with no lumpiness, superior age support, minimal partner disturbance, fully heat temperature for super strength and double sided for long life. இது வந்து நம்மளோட வெல்னஸ்க்கும் இருக்கும் இந்த இந்த மைக்ரோகாலிக் ஸ்ப்ரிங் வந்து சேமா வரும். ஓகேவா. ஓகே, அண்ட் நீங்க வந்து பார்க்கலாம் நம்மளோட வந்து நம்மளோட ட்ரீம் லேண்ட் லக்ஸ் சானிட்டரி மேட்ரஸ் வந்து எப்படி இருக்குது. ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர், நீங்க பார்க்கலாம். ஓகே, ஃபார் இன் ஒன் ஸ்மார்ட் ஃபேப்ரிக் இருக்கு, அதுக்கு கீழே வந்து ஹை ரீசைலன்ஸ் ஃபார்ம் இருக்கு, அதுக்கு கீழே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 7 zone 100% நேச்சுரல் லேட்டக்ஸ் இருக்கு, ஏஜ் ஃபார்ம் பார்டர் சப்போர்ட் இருக்கு, மீடியம் ஹார்ட் ஃபார்ம் அண்ட் எம்டி ஸ்பீல் ஃபேப்ரிக். ஓகே, இதுதான் அதோட மோஸ்ட் அட்வான்சஸ் டெக்னாலஜி டு டேட். ஓகே, நம்மளோட மெட்ரஸ் வந்து இஸ் அ அன்ரிவல்ட் சர்ஃபேஸ். ஓகே, விச் இஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி டு த டேட். ஓகே. ஓகே, அதே மாதிரி தான் நம்மளுக்கு 3 சைசஸ்ல இருக்கு. இந்த 3 மெத்தமே கிங் சைஸ், குவீன் சைஸ் அண்ட் சிங்கிள் சைஸ்ல இருக்கு. ஓகே, த இம்பார்ட்டன்ட் ஓகே சில ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த லாக்ஸ் கேனாட் பி யூஸ் இன்டர்சேஞ்ச் வித் நம்மளோட வெல்னஸோட வந்து இது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி பாய்க்க முடியாது. பிகாஸ் ஏன்னா அதுல வந்து அதோட ஹைட்டா இருக்கட்டும், திக்னஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அதோட டிஃப்ரெண்டா இருக்கா இல்லையா. ஸோ அதனால அண்ட் ஆல்சோ மெட்ரஸ் ஆன் த டிபன் அண்ட் பொட்டன்ஷியலி வாய்ட் டு வாரண்டி ஆஃப் த மெட்ரஸ். ஸோ 2 மெட்ரஸுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 1 year இல்ல 2 year இல்ல 15 years வாரண்டி. ஸோ நம்மளோட மெத்தி வந்து நம்ம நல்லா பாதுகாட்டா அது இன்னும் நிறைய நாள் நம்ம பாய்ச்சிக்கலாம். ஸோ இது வந்து கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஓகே, ஐ ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மெத்த வாங்கிட்டோ இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு சில விஷயம் நம்ம வந்து அது நம்ம நல்லா வந்து அதை ஃபாலோ பண்ணாதான் நம்மளோட மெட்ரஸ் ஒரு லாங் லைஃப்ல வந்து நல்லா வந்து நம்ம பாய்க்க முடியும். ஓகே, நம்மளோட மெட்ரஸ் வந்து நம்ம வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும், ஹைஜீனிக்கா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரு சில விஷயம் வந்து ஓகே அஃப்கோர்ஸ் பெட்டர் இருந்தா ஒரு கிளீனான ஒரு சுத்தமான ஹைஜீனிக்கான ப்ராடக்ட் நம்ம பாய்க்கலாம். ஓகே, மேபி அதுல வந்து ஸ்டெயின் அழுக்கு இதெல்லாம் படாம இருக்கிறதுக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ வந்து நம்ம வந்து இது வந்து ஆக்சுவலா இதை வந்து ஃபிளிப் பண்ணக்கூடாது. மெத்த வந்து ஒரு சைடு இருக்குல்ல, ஸோ நம்மளோட மெட்ரஸ் வந்து நான் ஃபிளிப் இப்படி இருந்தா இப்படிதான் இருக்கணும். ஸோ நீங்க பின்னாடி மினுக்கு நீங்க வந்து அது திருப்பி போட தேவையில்ல.
ஓகே, ஏன்னா அது டிசைன் பண்ணிட்டாங்க அப்படித்தான் இருக்கும். பட் வாட் 3 to 6 months வந்து நீங்க ரொட்டேட் பண்ணலாம். இப்ப மெத்த வந்து இப்படி போட்டிருக்கீங்களா, சோ இப்படி இருக்க மெத்தையை நீங்க இப்படி ரொட்டேட் பண்ணி போடலாம். ஓகே, அது 3 to 6 months. ஸோ ஓவராலா வந்து ரொம்ப நாள் வந்து பாய்க்கலாம். அவாய்ட் ஜம்பிங் ஆன் த பெட். ஈவன் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும், ஸோ ஜஸ்ட் ஒரு ரிமார்க்கபிள், டோன்ட் ஜம்ப் ஆன் த பெட், பிகாஸ் இதனால நம்ம ரொம்ப நாள் பாய்க்கலாம். ஓகேவா? அண்ட் வாஷ் பெட் லைன்ஸ் ரெகுலர்லி. ஸோ நம்மளுக்கு ஏன் வந்து இந்த பெட் லைன்ஸ் வந்து ரெகுலரா கிளீன் பண்ண சொல்லிருக்காங்க. நம்மளோட உடம்புலயே நம்மளுக்கு வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கும், ஸ்வெட்டியா இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் பாக்ஸ் அலர்ஜன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து நம்மளோட பெட்ஸ் இதெல்லாம் கிளீன் பண்ணா இன்னும் நிறைய நாள் தஹான் பண்ணும். அண்ட் அவாய்ட் வேக்யூமிங். ஓகே, வேக்யூம் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு, பிகாஸ் ஒரு சில வேக்யூம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷா இருக்கும். ஸோ அதனால வந்து பெட்டோட ஃபேப்ரிக் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து அது வந்து லைக் டேமேஜிங் ஆயிரும். ஓகே, அண்ட் பிரஷ் அட்டாச்மெண்ட் வேக்யூம் கிளீனர் மே ரிசல்ட் இன் சர்டன் ஏன் பால்ஸ். ஓகேவா? ஓகே, ஏர் அவுட் யோர் மேட்ரஸ். ஸோ ஏரிங் அவுட், அப்படி வெளியே வந்து நீங்க வந்து சன்லைட்ல காய வைக்க போற அவாய்ட். ஓகே, வெளியெல்லாம் காய வைக்க வேணாம். ஸோ இந்த வெளியே தூக்கிட்டு போய் சன்லைட்ல எல்லாம் போட வேணாம். அப்படி உங்க பெட் வந்து உங்க ரூம்ல இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்களோட விண்டோலாம் திறந்து விட்டுட்டு, உங்க ரூம்லாம் திறந்து விட்டு பெட்ஷீட் எடுத்துருங்க. ஸோ இட் வில் பி வெரி ஃபைன். அண்ட் ஹேண்டில் ஸ்டெயின் கேர்ஃபுல்லி. ஸோ வந்து ஏதாவது ஸ்டெயின் பட்டுருச்சு அது நீங்க வைப் பண்ணி எடுத்துலாம். ஸோ மேக் ஷூர் டோன்ட் யூஸ் ஒரு ஹெவியான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணாம், பிகாஸ் நம்ம கிட்ட எல்ஓசி இருக்கு. ஸோ நம்ம எல்ஓசி மீனும் இட்ஸ் என்வாயரன்மெண்டல். ஸோ அதை நீங்க பாய்க்கலாம். அதை தவிர்த்து அவாய்ட் கெமிக்கல் ஸ்டேஷன். ஸோ அதெல்லாம் பாய்க்காதீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ் நம்மளோட வீட்டை வந்து எப்படி பாதுகாக்கலான்னு. அண்ட் ஆல்சோ இது கூட சைஸ் அண்ட் டைமென்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, அண்ட் திஸ் மெட்ரஸ் கூட வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்த மாசம் நம்மளுக்கு வந்து நம்மளோட வெல்னஸும் நம்மளோட ரிலாக்ஸ் சானிட்டரியும் ரெண்டுமே வந்து ப்ரொமோஷன்ல இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுங்க. ஸோ நான் வந்து ரெண்டோட டிஃப்ரென்சஸ் என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு நிறைய வந்து ஐ பிலீவ் நான் உங்களுக்கு போதுமான அளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன்னு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் Great sharing, Punish.